வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டேஸ்டியான பிரிஞ்சி ரைஸை நல்ல உதிரியாக செய்ய போகிறோம். இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் இப்போ பிரிஞ்சி ரைஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது 20 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சு இதை செஞ்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு உதிரியாக கிடைக்கும். நம்ம இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயோட அளவும் நெய்யோட அளவும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நெய் உருகி எண்ணெய் காஞ்சி வரட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. இன்றைக்கி 3 பிரியாணி இலை, இது பிரிஞ்சி ரைஸ் அப்படிங்கிறதுனால பிரியாணி இலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். 2 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 நட்சத்திரப்பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயத்தை வதக்கிறப்பவே கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்து வதக்கணும். அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வதக்கிற வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ உப்பை சேர்த்தாச்சு, நல்லா வதங்கி வரட்டும். நாம் வெங்காயத்தை சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கி வர டைமில் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இந்த பிரிஞ்சி ரைஸ்க்கு நம்ம ஒரு தக்காளி பழம் சேர்த்தா போதும், அதிகமான அளவு நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 கப் புதினாவை சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்றைக்கி காரத்துக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்தால் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா கூட நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மசாலா பொருளெல்லாம் வதங்கி வந்த பிறகு 2 கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்குவோம். கூடவே 20 பீன்ஸை நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன பீஸ் காலிஃப்ளவர், இது எல்லாத்தையுமே நம்ம நீல வாக்கில் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறிகளை நீல வாக்கிலையோ இல்லை சின்ன சின்ன பீஸாவோ நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம சேர்த்தாச்சு. இதை மசாலா கூட வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு காய்கறியை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி வந்த பிறகு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு நம்ம இதில் சேர்த்து கலந்துக்குவோம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணியையும் நம்ம சேர்த்துக்குவோம். நம்ம இன்றைக்கி இந்த பிரிஞ்சி ரைஸ் பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்காக 2 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி சேர்த்து மொத்தமாக 4 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு குக்கரை மூடியை போட்டு ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் ஒரு விசிலில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இந்த பிரிஞ்சி ரைஸ் பண்ணுறப்ப நம்ம கட்டாயமாக தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 2 பிரெட் பீஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக வெந்து ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இப்போ பொரித்து வச்சுருக்க பிரெட் பீஸை இந்த பிரிஞ்சி ரைஸ் கூட நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பொரிச்சு எடுத்து வச்ச பிரெட் பீஸை நம்ம இது கூட சேர்த்து இப்போ கலந்துருவோம். இந்த பிரெட் பீஸை நீங்கள் எண்ணெயில் வேணாலும் பொரிச்சிக்கலாம், இல்லை நெய்யில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் எல்லா பொருளையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும், நல்ல உதிரியாக பிரிஞ்சி ரைஸ் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ சூப்பராக டேஸ்டியான உதிரியான பிரிஞ்சி ரைஸ் நம்ம சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.